வாங்க அரைச்ச மீன் கறி கொண்டு வைப்போம். தேவையான பொருட்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் சட்டியை சூடற விட்டு மல்லி, மிளகு, சின்ன சீரகம், செத்தல் இவற்றை வறுத்தெடுப்போம். அதன் பிறகு தேங்காய் சட்டை எடுத்து சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அதையும் சட்டியில் சுட வைத்தெடுப்போம். மஞ்சளும் சேர்த்துக்கொள்வோம், உள்ளி சேர்த்துக்கொள்வோம், இஞ்சி துண்டு ஒன்று சேர்த்துக்கொள்வோம். நன்றாக அரைத்தெடுத்துக்கொள்வோம். அடுப்பில் சட்டி வச்சு வெங்காயம், மிளகாய், உள்ளி சேர்த்து தாளித்து கொள்வோம். சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கொள்வோம். இது பத்திய கறி இல்லை, அரைச்ச மீன் குழம்பு. வெங்காயம் நன்றாக தாளி போட்டதும் நாங்கள் அரைத்து வைத்த மிளகாய் சிரக்க அப்படியே போட்டு கிளறுவோம். வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் தாளிப்போம். எண்ணெயில் பொரிகிறதுக்கு கிரைண்டரையும் கரைச்சி ஊற்றுவோம். புளி சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். மூடி ஒரு கொதிக்க விடுவோம். நன்றாக கொதித்ததும் மீனை சேர்த்துக்கொள்வோம். மூடி கொதிக்க விடுவோம். சிறிது நேரம் திறந்து கொதிக்க விடுவோம். மூடி சிறிது நேரம் பற்ற விடுவோம். இப்போ கறி நல்லா வற்றி ரெடி ஆகிட்டு சோறோடு சாப்பிட்ற நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி ஒருக்க செய்து வாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.